ஹலோ வணக்கம், சென்னையிலேருந்து மோனி என்கிற பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா அமாவாசை. அமாவாசையில் வந்து நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முன்னோர்களை நினச்சி அன்றைக்கி நம்ம வழிபடணும். நம்ம ஆதி கடவுள், நம்மளோட தாத்தா, நம்மளோட முன்னோர்கள் இறந்து போனவங்களை நினச்சி மன ரீதியாக நல்ல அவங்கள உருகி மனம் வணங்கி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு முடிஞ்சதை உங்களால் பொருளாக கொடுக்க முடியலைனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவளிக்கிறது மாதிரி நினச்சி காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது அவங்களே வந்து அதை சாப்பிடுவாங்க அப்படின்றது நம்பிக்கை. அந்த மாதிரி மனம் குளிர்ந்து நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வைப் கிடைக்கும். உங்களோட முன்னேற்ற பாதையில் நீங்கள் செலுத்துவீங்க. உங்களுக்கு மன அழுத்தம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்ல வைப் கிடைக்கும். கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரமே இல்லை. அப்போ இருட்டாக இருக்கும்போது அந்த டைமில் நம்ம வெளியிலலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பூச்சிகள், விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி எதுவும் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் கெட்ட சக்திகள் அமாவாசை அன்னைக்கு சுற்றிட்டு இருக்கோம், வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், யாராவது கடற்கரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை அன்னைக்கும் இருக்கும், முன்னாடி நாளும் சரி அமாவாசை அன்னைக்கும் சரி அது மறுநாளும் சரி மீனவர்களே மீன் பிடிக்க போக மாட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு அப்போ நான் பீச்சு குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா அப்போ நீச்சல் தெரிஞ்சவங்களால் கூட கடலில் நீஞ்சுறது ரொம்ப சிரமமாக ஆகிடும். தயவு செஞ்சு அமாவாசை டைமில் கடலுக்கு போகாதீங்க. அது சயின்டிஃபிக்காக என்ன காரணம் தெரியல, ஆனால் அந்த 3 நாட்களுக்கு மட்டும் கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அலைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அலைகளாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக கரையில் குளிச்சிங்கன்னா கூட உங்களை அடித்து இழுத்துட்டு போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போயாவது அமாவாசையில் பீச்சுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா தூரத்துலேருந்து பாருங்கள் கடல், ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சாதாரணமாக ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அமாவாசை அன்றைக்கி யாரும் வெளியில் எங்கேயும் சுற்றாதீங்க. புதியதோர் மாற்றம் செய்வோம். பாரதிஜி.